நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ஒரு 5:30, 6 மாதிரிலாம் ரெடி ஆகிட்டோம். பால்கனியில் நின்று பார்த்தா கோபுரம் தெரிகிற மாதிரி வியூ இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் நேம் வந்துட்டு எல்எஸ் லாட்ஜ். கோவில் இருக்க அதே ஸ்ட்ரீட்டில் கடைசியில் இருக்கும். ஒரு 3 to 4 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போகிற வழியில் இந்த காஃபி கடை இருக்கும். ரியலாக சூப்பராக இருந்துச்சு அங்கே காஃபி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்னிங் போயிட்டு ஒரு டைம் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கேயே கொஞ்சம் நேரம் கோபுரத்துக்கிட்ட எல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு. மார்னிங் 5க்குலாம் எந்திரிச்சதுனால நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து ஒரு 1 hour பக்கம் தூங்கிட்டோம். திருச்செந்தூர் டு பழனி 5 hours ட்ராவல்ன்றனால ஒரு 11 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்க்க அந்த காஞ்சனா படத்தில் வர்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் அந்த ஃப்ளோரு நாங்கள் 11:30 மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கஃபே இருக்கும், ரெஸ்டாரண்ட்டும் அங்கே இருக்குது. அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸு, காஃபி, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் எப்போ திருச்செந்தூர் போனாலுமே இங்கே சாப்பிட்டு தான் வருவேன். பழனிக்கு ரீச் ஆகவே ஈவினிங் 5 மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபோனெல்லாம் கார்லேயே போட்டுட்டோம். ஸோ என்னால் பெருசாக எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. இது மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. நைட்டு கிளம்புறதுக்கு 10 மேலே ஆயிடுச்சு தரிசனம் முடிச்சுட்டு வரத்துக்கு.